Similarly, God sets a standard for wisdom. இந்த இப்படி போடினா யுவர் வாய்ஸ், நீ என்ன பிரியப்படுத்த நினச்சினா உனக்கு முன்னேற்றம் வரும். இன்னொரு வசனம் சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The beginning of fear of the Lord is the beginning of wisdom. இது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ப்ராவப்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. இது படிக்கும்போது நம்மளுக்கு புரியணும். அப்போ ஞானமே முக்கியம். என்ன ஞானத்தை சம்பாரி, ஏர்ன் விஸ்டம். என்னத்தை சம்பாதித்தாலும் சம்பாரி, ஆனால் விஸ்டம் இல்லைன்னா அந்த சம்பாதிச்சதும் போயிடும். இப்போ கொண்டு போய் எங்கேயாவது இது பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். யூ லூஸ் எவ்ரி திங். ஃபைனலி அன்றைக்கி ஒரு சேட் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். ஓவர் நைட்டில் பணக்காரனாக இருப்பான், அடுத்த நிமிஷம் பாப்பர் ஆகிடுவான். இது உலகத்தில் தான் நடக்கும். ரெண்டாவது இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் திஸ் திங் இஸ், பணக்காரனாக இருப்பான், ஏழை ஆகிட்டே போயிடுவான். இது நம்ம தேசத்துலேயும் இது கிழக்கத்திய தேசங்களில் இது வெரி காமன். எவ்ரி அதர் எக்கானமி, பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் அப். விலைவாசிகள் ஏறிக்கொண்டு போகிறது. அதனால இது இருக்கும். இது கவர்மெண்ட் ஷுட் மேக் அன் எஃபர்ட் டு, இது வந்து ஐ திங்க் தேர் ட்ரைங் த லெவல் பெஸ்ட். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்களோ தெரியாது, ஆனால் நம்மளும் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல we should have wisdom where to invest. If we don't invest rightly, we will lose everything. இப்போ இன்றைக்கி போலீஸ் ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சீட்டு கம்பெனி ஆளுங்கள்லாம் பாருங்கள், சீட்டு போட்டு ஏமாந்துருப்பான். ஏன்னா குயிக்காக பணம் சம்பாதிக்கணும்னு. இன்னொன்று இருக்கும், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீ வேலை செய்ய மனசு இல்லாதவன் சாப்பிடவும் கூடாது. என்கிட்ட ஒரு கேஸ் அது மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. வேலையே செய்யாது, சும்மா மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தட்டிக்கிட்டே இருக்கும். கேட்டால் அது வேலை செய்கிறேன்னு சொல்லும். இல்லை, இந்த மாதிரி ஆட்களுக்கு காத்திருக்கிறது என்னது? தரித்திரம். அவங்கள தேடி தரித்திரம் மோடி வந்து பிடிச்சிக்கும். அப்புறம் அவங்க கெஞ்சி கேட்டாலும் இந்த தரித்திரம் போகாது. அந்த மாதிரி ஆட்கள் சுற்றி தான் இருக்கிறாங்க. So they will lose their whatever they have, they will lose. What they think they are having, that also won't work it. Because they can't listen to the advice. They don't have wisdom. They think they are intelligent. Intelligence வேற, wisdom வேற. அது என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கோ. எந்த டைமில் எது செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ. அது படிமா. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். God says, I give you wisdom. Wise fellow will grow. A wise fellow will go after, ஓப்பனாக சொல்கிறேன், கிங் ஜீசஸ். அவர் பேச்சு வார்த்தைகளை கேட்டிருந்தா சரிப்பான். சரி, அடுத்தது பாருங்க. நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நம்ம ஆளுங்க தழுவுறது வெவ்வேறு இதை தழுவிக்கிறாங்க. சில பேர் பாட்டிலில் தழுவிக்கிறாங்க, சில பேர் எது தழுவிக்கிறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ தழுவு, ஆனால் விஸ்டத்தை தழுவிக்கோ, கட்டி பிடிச்சிக்கோ. எதை? விஸ்டம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். It will give you not only riches, it will give you honor. மதிச்சு அவனை பார்த்து மதிப்பான். அப்ப wisdom will give you all these things. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். There is a secret. God says, உன் ஆயுசின் நாட்கள் பெருகணுமா? என் வார்த்தைக்கு கேளு, என் வார்த்தையை கேளு, அப்பொழுது பெருகணும். இப்போ ஒரு சம்பவத்தை படிப்போம். இங்கே கர்த்தரின் சொல்லை கேட்காத ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு let us turn our Bibles. Let us turn our Bibles to Genesis chapter 19.
இங்கே நான் லோத்தை பற்றி படிக்கிறேன். லோத்துக்கு கர்த்தர்ட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. காட் வாண்டட் டு டெஸ்ட்ராய் சோதம் குமாரா. இப்போ லோத்தும் அவன் பிள்ளைங்களும் அவன் பொண்டாட்டியும் அங்கே மனைவியும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள அந்த இடத்துல என்ன கர்த்தர் சொல்லியிருக்காரு, 10 நீதிமான் இருந்தாலும் அந்த இடத்துல அதை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிளப்புறாரு, அங்கேருந்து கிளம்பு, நான் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்திருக்கிறேன். சரி, 15வது வசனத்தில் வாசிங்க. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். Make it fast அப்படின்றாங்க. Sometimes God says make haste. உனக்கு டைம் இல்லை, சீக்கிரமா கிளம்பு. God, the universal thing, the King of Kings wants to destroy the thing. ஆனால் நீ கிளம்பு, கர்த்தர் உன் மேலே இறக்கம் வச்சிருக்காரு, நீ நீதிமானா இருக்கிறனால உன்னை இங்கேருந்து வெளியே போக சொல்றாரு. அப்பவும் ஸ்லோவாக இருக்கான், நம்மள மாதிரி, நம்ம கிறிஸ்தவர்கள் மாதிரி. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. இங்க 2 ஏஞ்சல்ஸ் தான் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் தர கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா சொன்னோம், தலத்தை அழிக்கும் போது அதை எடுக்கலாம், இது எடுக்கலாம், நம்ம திருப்பி வருவோம், என்னென்னமோ மனசில் ஓடும். கப்பல் சிங்காகும் போது கூட அழகழகாக இப்போ வந்து ஒரு புத்திமான் என்ன பண்ணுவான், கப்பல் சிங்க் ஆகுதுன்னு சொன்னால் லைஃப் ஜாக்கெட்டுக்கு போடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், எது ப்ரெஷஸ் திங்குக்கோ அதை எடுப்போம். அந்த இடத்துல உண்மையாக ப்ரெஷஸ் திங் வந்து சேவ் யூர் லைஃப். இந்த இடத்துல அவனை கொண்டு வெளியே விட்டுட்டாங்க. விட்டு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்போ 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது கர்த்தர்ட்டது. லோத்தே, இப்போ நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இஃப் யூ லிசன் டு இட் யூ வில் ப்ராஸ்பர். அகெயின் you are going to lose everything. Whatever you earned in Sodom Gomorrah, you are going to lose everything, material things. Whereas you have got God and His advice with Him. So you can, wherever you go, you can go earn things. Always we have to think about our life, which is important, and what is the priority and which we have to do it. சும்மா நாட்டுக்கும் ஏதாவது ஒன்று செய்துட்டு நான் அதை தூக்கிட்டு ஓடுறேன், இதை தூக்கிட்டு வரேன். Some, only fools will do that. A wise fellow will follow the instructions of the Lord God. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவர் கொண்டு போயிட்டு என்ன சொல்கிறார், வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போடு. ஏனென்றால் when God strikes, he cannot be there. ஏன்னா it will spread. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. பின்னால திரும்பி பார்க்காத. இன்னைக்கு கூட இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, உலகத்தின் பக்கம் திரும்பி பார்க்காத. இன்னைக்கு டெம்டேஷன்ஸ் ஆர் ஹை. அவன் சம்பாதிக்கிறானே, அவன் இப்போ வச்சிருக்கானே, அவன் இப்படி வச்சிருக்கான், யார் எப்படி போனான், நீ என்ன பண்ற? ப்ரையாரிட்டி இஸ் லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் த வேர்ட் காட். அங்கே படித்தோம், ப்ராப்ஸில் படித்தோம், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கணும். இங்கே புத்தி இல்லாத மனுஷனாக இருந்தான். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு டெஸ்ட்ராய். God is revealing His plans to Lot. லோத்துக்கு தன்னுடைய பிளான்ஸை சொல்லி கொடுக்குறாரு.
நீ அழியாதபடிக்கு மலைக்கு நீ ஓடிப்போ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிகாஸ் the God of heavens and God of the earth is giving an instruction because he wants to destroy the thing. So அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவருக்கே அட்வைஸ் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் செய்றோம். we try to give advice to God. அப்படி இல்ல, நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த we will turn arm twist God. நாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு arm twist பண்ணிடுவோம். No, you can't. Listen to the voice and the instructions of the Lord God. அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. இந்த இடத்துல கிருபை தான் சொல்றான். கிருபை கிடைச்சிச்சு, அது போதும். Let me choose. God says, ஓடி போயிடு, சமபோயிடு, மலைக்கு ஓடி போயிடுன்ற. That is equivalent to மலைன்றது, it's equivalent to கல்வாரி மலை. Jesus Christ, ஓடிப்போ. He is going to save you. இன்னைக்கு நம்மளுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனா நம்ம கேட்கறதில்ல. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். என்ன இது பாருங்க, நம்ம ஜெபம் பண்ற மாதிரி தான், நம்ம கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ற மாதிரி அருமையா ஜெபம் பண்றாங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்றதுக்கு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். இன்னும் டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ்ல ப்ரே பண்ணுவாங்க. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஃபர்ஸ்ட் காடோட பிளானை இது பண்ணிட்டான். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். அவர் தீங்குலேருந்து உன்னை காப்பேன்றாரு, நீ தீங்கு தொடரும்னு சொல்ற. இன்னைக்கு when we don't follow the instructions of the Lord God, this is what will happen to us. We presume certain things or we assume certain things and we try to follow our own way, which will take us to very horrible destruction. நான் மரித்து போவேனேன். நான் மரித்து, இதுக்கு தான் கூப்பிட்டாரா அவரை? God knew why he is asking him to go. இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. இந்த சின்ன காரியம் தான். உங்களுக்கு பார்வைக்கு நீர் இவ்வளோ பெரியவர் இருக்கு, இது ஒரு சின்ன காரியம் தான், எனக்கு இது கொடுத்துருங்க, அது போதும். Some people will pray like this without knowledge and ignorance, but the main purpose of God they will lose. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். பார்த்தீங்களா, சின்ன ஊர் தானே. என்கிட்ட இது மாதிரி நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். Ask God to speak to us. உங்களை சொல்கிறார், ஆண்டவர் கேட்குறாருல, அவர்கிட்ட சொல்லி இப்படி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி. இதனால் லஞ்சமாக கொடுக்க முடியும் தேவனுக்கு. யூனோ he doesn't பரிதானம் வாங்கிறது இல்லை. God doesn't take bribe. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அதையும் கூட்டிட்டேன்ப்பா. ஆனால் you chose your own life now. You are not under my protection. But your life will be saved, but you'll deviate from me and go further. எங்கேயாவது போயிடுவேன். இது மாதிரி தான் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு, ப்ராவப்ஸில் போட்டுக்கோம், கவனமாக கேட்டு அதன்படி செய்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பின்னால் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போகிற வழியில் மலையில் ஏறி போயிருந்தான்னா அவன் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்துருக்க மாட்டான். அவன் பின்னிட்டு திரும்பி பார்த்தா உப்புத்தோடா மாறிட்டான். ரெண்டாவது, அந்த பிள்ளைங்க நினச்சாங்க the world has come to an end நினச்சிட்டு they did a wrongful act.
with their own father. Listen to the voice of the Lord God. Instructions. அவர் கொடுத்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னைக்கு தேவ ஜனமே, இதுக்கு தேவன் நம்மை பொறுத்து அவர் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்க விரும்பிதான் நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்கிறார். நாம் அவருடைய சொல்படி கேட்டு அவர்படி நடப்போம். நம்முடைய எல்லா காரியத்திலையும் நாம் வெற்றியோடு வாழ முயற்சி செய்வோம். நம்ம எல்லாத்தையும் சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழவோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Father, we thank and praise you. We glorify your name, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தை வாசித்தோம். சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். God never gives us big instructions. They're small instructions. Don't go there. Don't go there. If you go there, you will get knocked out. But we don't listen to you. And we get into problem and say, Lord, we left you. Lord has ditched us. இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறோம். Lord, let us learn from our mistakes. And Lord, turn our mistakes into miracles and losses into gains. Thank you, Lord, for listening to us. Let us have wisdom, knowledge and understanding so that we can follow the instructions of the Lord God clearly and store it in our heart and live successfully. In Jesus' name I pray. Amen.